அனைவருக்கும் வணக்கம். நம்முடைய பிஆர் மேக்ஸ் அகாடமியில் பிஜிடிஆர்பி, யூஜிடிஆர்பி, ஆர்ட்ஸ் டிஆர்பி, டிஎன்செட், டிஎன்பிஎஸ்சி கம்பைன்டு டெக்னிக்கல் சர்வீசஸ் எக்ஸாமினேஷன்ஸ், இந்த எக்ஸாமினேஷன்ஸ்க்கெல்லாம் ஆன்லைன் கோச்சிங் கொடுத்துட்ருக்கோம். இன்ட்ரெஸ்டடாக இருக்கிறவங்க காண்டாக்ட் பண்ணுங்கள். எங்கள் ஆப்பில் தான் கிளாஸஸ் எடுப்போம். லைவ் கிளாஸ் வரும். லைவ் முடிந்த பின்பு அந்த கிளாஸஸை ரெக்கார்டிங்லையும் பார்த்துக்கலாம். ஷார்ட்கட்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ், ப்ரீவியஸ் இயர்ஸ் கொஷின்ஸ், டிஸ்கஷன்ஸ், டெஸ்ட் சீரீஸ், மெட்டீரியல் இதெல்லாம் இந்த கோச்சிங்கில் இன்க்ளூட் ஆகும். ஸோ இன்ட்ரெஸ்டடாக இருக்கிறவங்க காண்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. இன்னைக்கு பேஸ் தியரம்ல இருந்து ஒரு ப்ராப்ளம் பார்க்கலாம். இது போத் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அண்ட் மேத்தமெட்டிக்ஸ் மேஜர் ரெண்டு பேருக்குமே இந்த கண்டென்ட் இருக்கு. ஏன்னா மேத்தமெட்டிக்ஸ் மேஜர்லயுமே ஒரு யூனிட்ல உங்களுக்கு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் சிலபஸ்ல வச்சிருக்காங்க. ஸோ இன்னைக்கு இந்த ப்ராப்ளம் டிஸ்கஸ் பண்ணலாம். The contents of bags 1, 2 and 3 are as follows. First bag பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 1 white, 2 blue and 3 red balls இருக்கு. இது bag 1ல. இதே செகண்ட் பேக் பாத்தீங்கன்னா 2 white, 1 blue, 1 red இப்படி பால்ஸ் இருக்கு. அண்ட் தேர்ட் பேக்ல பேக் 3ல 4 white, 5 blue, 3 red balls இருக்கு. இது பேக் 3ல. One bag is chosen at random and 2 balls drawn. They happen to be white and red. What is the probability that they come from bag 1? Base theorem பொறுத்த வரைக்கும் அதாவது முதல்ல ஸ்டேட்மெண்ட் எக்ஸ்பிளைன் பண்றேன், அதுக்கப்புறம் இந்த ப்ராப்ளத்துக்கு வரலாம். ஒரு E1, E2, En சொல்லி n ஈவென்ட்ஸ், அந்த n ஈவென்ட்டுமே மியூச்சுவலி டிஸ்ஜாயிண்ட் ஈவென்ட்ஸா இருக்கணும். அந்த ஈவென்ட் எல்லாமே ஒரு பாசிபிள் ஈவென்ட்டா இருக்கணும். அதாவது P of A not equal to 0 இருக்கணும். கண்டிப்பா அதை பத்தி நம்ம பேசும்போது அந்த ஈவென்ட்டோட பாசிபிலிட்டி அங்க இருக்கணும். இம்பாசிபிள் ஈவென்ட்டா இருக்கக்கூடாது. அதான் ப்ராபபிலிட்டி ஆஃப் A not equal to 0 இருக்கணும். ஏன் ஒரு ஆர்பிட்டரி ஈவென்ட். அந்த ஏங்கிற ஈவென்ட் வேற எங்க இருந்தும் வர ஈவென்ட் கிடையாது. இந்த E1, E2, En சொல்லி ஒரு n ஈவென்ட்ஸ் பத்தி சொல்றேன்ல, அந்த n ஈவென்ட்ஸோட யூனியன்ல இருக்கக்கூடிய ஒரு சப்செட்டான ஈவென்ட்டா இந்த A இருக்கணும். அதாவது நம்ம சிச்சுவேஷன்ல ஒரு n ஈவென்ட்ஸை கையில எடுக்கிறோம். E1, E2, En இப்படி n ஈவென்ட்ஸை எடுக்கிறோம். இவங்கெல்லாம் மியூச்சுவலி டிஸ்ஜாயிண்டா இருக்கணும். தென் எல்லாமே பாசிபிள் ஈவென்ட்ஸா இருக்கணும். ப்ராபபிலிட்டி ஆஃப் A நாட் ஈக்குவல் டு 0 இருக்கணும். ஏழு ஒரு ஈவென்ட், அது ஏதோ ஒரு வெளியில இருந்து வர ஈவென்ட் கிடையாது, இவங்களோட யூனியன்ல இருக்கக்கூடிய ஒரு சப்செட்டா இருக்கணும். சோ இந்த ப்ராபபிலிட்டி ஆஃப் A கிரேட்டர் than 0 இருக்கணும். இந்த மாதிரி இருந்ததுன்னா பேஸ் தியரமோட ஸ்டேட்மெண்ட் உங்களுக்கு என்ன சொல்லுதுன்னா, ப்ராபபிலிட்டி ஆஃப் EI given A is equal to probability of EI into probability of A given EI divided by இந்த நியூமரேட்டரை நீங்க என்ன எழுதிருக்கீங்களோ அதை ஃபுல்லா நீங்க டோட்டல் சம் போட்டு டினாமினேட்டர்ல எழுதணும். ஒன்னும் இல்ல, சிக்மா I is equal to 1 to n மட்டும் போட்டுட்டு இதை அப்படியே எழுதுங்க. உங்களுக்கு இதனுடைய எக்ஸ்பிளனேஷன் உங்களுக்கே தெரியும். அந்த டினாமினேட்டர் நான் எழுதுறதுக்கு எக்ஸ்பிளனேஷன் I is equal to 1 to n நம்ம சொல்லிட்டோம் இல்லையா. சிக்மா I is equal to 1 to n கூடுதல், அப்படிதானே? அப்ப P of E1 into P of A given E1 plus P of E2 into P of A given E2 plus and so on P of En into P of A given En. இதான் அந்த டினாமினேட்டரோட எக்ஸ்பிளனேஷன். இது உங்களுக்கு எல்லாருக்குமே புரியும். ஏன்னா சிக்மா I is equal to 1 to n தான் நம்ம போட்டு. One bag is chosen at random and 2 balls drawn. They happen to be white and red. What is the probability that they came from bag 1? அப்ப என்ன பண்ணணும், முதல்ல 3 பேக்ல இருந்து ஒரு பேக்கை சூஸ் பண்ணணும். அப்ப ஒரு 3 ஈவென்ட் செட் பண்ணிக்கலாம். E1 அப்படிங்கிற ஈவென்ட் பேக் 1 சூஸ் பண்றது, E2 அப்படிங்கிற ஈவென்ட் பேக் 2 சூஸ் பண்றது, E3ங்கிற ஈவென்ட் பேக் 3 சூஸ் பண்றது. அப்ப ப்ராபபிலிட்டி ஆஃப் E1 நாலும் சரிதான், ப்ராபபிலிட்டி ஆஃப் E2, ப்ராபபிலிட்டி ஆஃப் E3 இந்த மூணுமே உங்களுக்கு எதுக்கு ஈக்குவல் தான் 1/3 சம வாய்ப்பு. நீங்க தான் இருக்கிறீங்கன்னா 3 பேக்ல ஏதாவது ஒண்ணு கண்ண மூடிட்டு சூஸ் பண்ணுவீங்க. அத சம வாய்ப்பு கொடுத்து சூஸ் பண்ணுவீங்க. அதுக்கப்புறம் 2 பால் எடுக்கிறீங்க. சோ நீங்க பேக் 1 சூஸ் பண்றதுக்கும் சரி, பேக் 2 சூஸ் பண்றதுக்கும் சரி, பேக் 3 சூஸ் பண்றதுக்கும் சரி, ப்ராபபிலிட்டி 1/3. இப்ப பேக் சூஸ் பண்ணியாச்சு. அடுத்து 2 பால் எடுக்கணும். இப்ப பேக் 1 சூஸ் பண்ணதுக்கு அப்புறம் நீங்க எடுக்கிற 2 பால் ஒன்னு ஒயிட்டும் ஒன்னு ரெட்டுமா இருக்கணும். ஏன்னா क्वेश्चन அப்படிதான் கேக்குறாங்க. இப்ப ஃபர்ஸ்ட் நம்ம பேக் 1 சூஸ் பண்ணிட்டோம். அப்ப E1 பேக் 1 சூஸ் பண்ணியாச்சு. அந்த ஈவென்ட் முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் அதான் கண்டிஷனல் ப்ராபபிலிட்டி. ஃபர்ஸ்ட் பேக்கை நீங்க சூஸ் பண்ணிட்டீங்க. இப்ப நான் ஏன் ஒரு ஈவென்ட் செட் பண்ணிக்கிறேன். ஆல்ரெடி உங்கள்ட்ட பேஸ் தியரத்தை எக்ஸ்பிளைன் பண்ணும்போது அந்த ஏங்கிற ஈவென்ட்
வெளியில இந்த சிச்சுவேஷனுக்கு அப்பாற்பட்ட ஒரு ஈவெண்டா இருக்காது. இந்த சிச்சுவேஷனுக்குள்ள அந்த யூனியனை கனெக்ட் பண்ண அதனுடைய சப்செட்டான ஒரு ஈவெண்டா தான் இருக்கணும். அவங்க அந்த ஈவெண்ட் ஏ என்னன்னு எடுத்திருக்காங்கன்னா, நீங்க சூஸ் பண்ற 2 பால்ல ஒன்னு ஒயிட் ஒன்னு ரெட். அப்ப 2 பால் சூஸ் பண்றீங்க, அதுல ஒன்னு ஒயிட் ஒன்னு ரெட். அப்ப ஈவெண்ட் ஏங்கிறது சூசிங் 2 balls, one is white and another one is red. இதுதான் ஈவெண்ட் ஏ. இப்ப பேக் 1 முதல்ல செலக்ட் பண்ணதுக்கு அப்புறம் அப்ப இந்த இதுக்கு பேர் என்ன, given ஈவெண்ட். பேக் 1 இந்த given போடுறது முதல்ல முடிஞ்சிருக்கும். எப்பவுமே ஒரு கண்டிஷனல் ப்ராபபிலிட்டி P of A given B போடுறீங்கன்னா இதுக்கு என்ன அர்த்தம்னா, இந்த given இத given ரீட் பண்ணணும். இந்த given B அப்படின்னா என்ன மீனிங்னா, இந்த ஈவெண்ட் முதல்ல நடந்து முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் நீங்க இந்த A ஈவெண்ட்டை பத்தி யோசிக்கிறீங்க. இது முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் இதை செய்ய போறீங்க. அப்ப ஃபர்ஸ்ட் பேக் சூஸ் பண்ணிட்டீங்க. இப்ப 2 பால் எடுக்க போறீங்க. அது ஒன்னு ஒயிட் ஒன்னு ரெட். பேக் 1 பொறுத்த வரைக்கும் மொத்தம் எத்தனை பால்ஸ் இருக்கு, 3 5 6 பால் இருக்கு. சோ 6C2 6ல 2 எடுக்கணும். ஒரு ஒயிட் தான் மொத்தமே இருக்கு. சோ ஒரு ஒயிட்ல இருந்து ஒரு ஒயிட் எடுக்கணும். 2 அடுத்து ஒரு ரெட் எடுக்கணும். 3 ரெட்ல இருந்து ஒரு ரெட் எடுக்கணும். சோ 3C1. சிம்பிளிஃபிகேஷன் என்ன, 1 into 3 divided by 6C2. 6C2 ஓட வேல்யூவை நம்ம போட வேண்டியதுதான். 6 factorial by 2 factorial into 4 factorial denominator. NCR தெரியும் இல்லையா, n factorial by n minus r factorial into r factorial. So உங்களுக்கு என்ன ஆகும்னா, first 4 factorial term cancel ஆயிடும். So 5 into 6 divided by 2 வரும். 30 by 2 15. So உங்களுக்கு 3 divided by 15 அப்படின்னு இதனுடைய வேல்யூ வரும். 1 by 5 அப்படின்னு எழுதிக்கலாம். So 1 by 5. P of A given E1 1 by 5. Next P of A given E2 நம்ம calculate பண்ணலாம். P of A given E2 னா, நீங்க பேக் 2 சூஸ் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் 2 பால் எடுக்க போறீங்க. ஒன்னு ஒயிட்டும் ஒன்னு ரெட். பேக் 2 பொறுத்த வரைக்கும், அதாவது ஆல்ரெடி நான் சொல்லிக்கிட்டே இருக்கிறது தான், கிவன்னா நீங்க அந்த பேக் சூஸ் பண்ணியாச்சு. அது முன்னாடி போய் நிக்கிறீங்க, அந்த பேக் முன்னாடி போய் நிக்கிறீங்க. நீங்க 2 பால் எடுக்க போறீங்க. ஒன்னு ஒயிட் ஒன்னு ரெட். அப்ப என்ன வரும், 2 ஒயிட்ல இருந்து ஒரு பால், ஒரு ரெட்ல இருந்து ஒரு பால் எடுக்கலாம். சோ 2C1 into 1C1. டோட்டலா அங்க எவ்வளவு பால்ஸ் இருக்கு, 4 பால்ஸ் இருக்கு. அதுல இருந்து 2 எடுக்கணும். சோ 4C2. 2C1 2, 1C1 1. 4C2 பொறுத்த வரைக்கும் 4 factorial by 2 factorial into 2 factorial. சோ இது ஒரு 1 into 2 into 3 into 4 இருக்கும். டினாமினேட்டர்ல ஒரு 1 into 2 ஒரு 1 into 2 வரும். இது கேன்சல் ஆயிடும். சோ இங்க ஒரு 2 இருக்கும். உங்களுக்கு 2 by 6 வரும், அதாவது 1 by 3. அதே மாதிரி P of A given E3. நீங்க தேர்ட் பேக் சூஸ் பண்ணிட்டீங்க. தேர்ட் பேக் முன்னாடி போய் நிக்கிறீங்க. இப்ப 2 பால் எடுக்க போறீங்க. டோட்டலா அங்க வந்து 5 3 8 8 4 12 பால் இருக்கு. சோ 12 பால்ல இருந்து 2 பால் எடுக்கணும். பால் C2. 4 ஒயிட்ல இருந்து ஒரு பால் எடுக்கணும். 3 ரெட்ல இருந்து ஒரு பால் எடுக்கணும். சோ 4C1 into 3C1 by 12C2. 4 NC1 னா n, இது உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். NC1 னா n. So 4C1 4, 3C1 2 3, 12C2 பாருங்க 12 factorial இருக்கும். So 12 factorial divided by 10 factorial into 2 factorial. First 10 1 into 2 up to 10 cancel ஆயிரும். 11 into 12 divided by 2 வரும். So 11 into 6 னு 11 into 6 denominator வரும். 11 into 6. அது 3 கேன்சல் பண்ணுங்க. அடுத்து இங்க ஒரு 2 கேன்சல் பண்ணிருங்க. 2 by 11. சோ இந்த வேல்யூ உங்களுக்கு 2 by 11 வந்திருக்கு. 11 வந்திருக்கு. இப்ப நம்ம தேவையான எல்லா வேல்யூஸ்மே நம்ம கையில இருக்கு. பேஸ் தியரத்தை அப்ளை பண்றதுக்கு P of A given E1 இருக்கு. P of A given E2 இருக்கு. P of A given E3 இருக்கு. P of E1, P of E2, P of E3. எப்பவுமே பேஸ் தியரம் ரிலேட்டடா ஒரு ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னாலே அந்த n ஈவென்ட்ஸ் நீங்க E1, E2, En n ஈவென்ட்ஸ் சொல்றீங்கல்ல, அது ஒவ்வொன்றுக்கும் இண்டிவிஜுவல் ப்ராபபிலிட்டி தெரிஞ்சிருக்கணும். நீங்க மொத்தம் 3 ஈவென்ட் தான். ஏன்னா பேக் 1 சூஸ் பண்ணலாம், பேக் 2 சூஸ் பண்ணலாம், பேக் 3 சூஸ் பண்ணலாம். அப்ப P of E1, P of E2, P of E3 1 by 3. அதுக்கப்புறம் பேக் 1 சூஸ் பண்ணதுக்கு அப்புறம் அவங்க கேட்டிருக்க அந்த ஈவென்ட் ஏன் நடப்பதற்கான ப்ராபபிலிட்டி, பேக் 2 சூஸ் பண்ணதுக்கு அப்புறம் அந்த ஈவென்ட் ஏன் நடப்பதற்கான ப்ராபபிலிட்டி, பேக் 3 சூஸ் பண்ணதுக்கு அப்புறம் அந்த ஈவென்ட் ஏவ நடைபெறுவதற்கான ப்ராபபிலிட்டி. இப்படி இந்த 3ஐயும் கால்குலேட் பண்ணிடும். ஆல்ரெடி ஒரு 3. இப்படி இந்த 6 ப்ராபபிலிட்டி வேல்யூ உங்க கையில இருந்துச்சுன்னா நம்ம அவங்க கேட்கிற 3 क्वेश्चनக்கு கூட ஆன்சர் பண்ணலாம். அதாவது நீங்க 2 பால் எடுத்தீங்கல்ல, அது பேக் 1ல இருந்து தான் வரதுக்கு என்ன ப்ராபபிலிட்டி,
அல்லது பேக் 2ல இருந்து தான் வரதுக்கு ப்ராபபிலிட்டி என்ன, அல்லது பேக் 3ல இருந்து தான் வரதுக்கு ப்ராபபிலிட்டி என்ன, 3 क्वेश्चन கேட்டா நம்ம ஆன்சர் பண்ணலாம். இப்போ அவங்க என்ன சொல்றாங்கன்னா ஏங்கிற ஈவென்ட் பேக் 1ல இருந்து வரதுக்குள்ள ப்ராபபிலிட்டி என்ன. இப்போ P of E1 given A கேக்குறாங்க. இது E2 given A கேட்டா கூட நம்ம ஆன்சர் பண்ணலாம். E3 given A கேட்டிருந்தா கூட ஆன்சர் பண்ணலாம். அதாவது பேக் 1 மட்டும் அல்ல, பேக் 2, பேக் 3 இப்படி 3 क्वेश्चन கேட்டிருந்தாலும் நம்ம ஆன்சர் பண்ணலாம். ஓகே, பேக் 1 அப்படின்னு சொன்னதுனால நமக்கு என்னன்னா ப்ராபபிலிட்டி ஆஃப் E1 given A, நீங்க சூஸ் பண்ண ரெண்டு பால் ஃபர்ஸ்ட் பேக்ல இருந்து தான் வரதுக்கு என்ன ப்ராபபிலிட்டி. சோ நம்ம பேஸ் தியரம் அப்ளை பண்ணலாம். P of E1 into P of A given E1 divided by அந்த டோட்டல் வரும் இல்லையா, சிக்மா is equal to 1 to 3, அதை நான் எழுதுறேன். P of E1 into P of A given E1 plus P of E2 into P of A given E2 plus இன்னொரு டேர்ம் இருக்கு P of E3 into P of A given E3. இந்த எல்லா வேல்யூஸ்மே நம்ம கையில இருக்குது. இப்ப வேல்யூஸ் எல்லாமே சப்ஸ்டிட்யூட் பண்ண வேண்டியதுதான். P of E1 1/3, P of A given E1 1/5 னு பார்த்தோம், divided by இதுலயும் 1/3, இதுலயும் 1/3, இதுலயும் 1/3 இருக்கும், அது காமனா வெளியில எடுத்துருங்க. P of A given E1 1/5, P of A given E2 ஓட வேல்யூ 1/3, P of A given E3 ஓட வேல்யூ 2/11. இந்த 1/3 1/3 கேன்சல் ஆயிடும். So 1/5 divided by இங்க 5 into 3 into 11 LCM எடுத்துருங்க. So 5 into 3 into 11 LCM எடுத்தாச்சு. இங்க என்ன வரும், 33 வரும், இதுல 55 வரும். So இங்க வந்து 2 கூட 15 மல்டிப்ளை பண்ணணும், உங்களுக்கு 30 வரும். இந்த 5 இந்த 5 கேன்சல் ஆயிடும். So உங்களுக்கு என்ன வரும்னா 3 into 11 நியூமரேட்டர் போயிடும். 33 divided by 33 plus 55 plus 30, 33 plus 55 88, 88 plus 30 118. So 33 divided by 118. இதுதான் இந்த ப்ராப்ளத்தோட ஆன்சர்.